நிறைய ரோல்ஸ் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, பட் இந்த ரோல்ஸ் வந்து நீங்கள் ஹோம்மேடாக பண்ணியிருக்க மாட்டீங்க. எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கேபேஜ் லீஃபை வந்து தண்ணியில் வந்து இந்த மாதிரி 2 சைடுமே திருப்பி போட்டு ஓரளவு டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்துருங்க. ஒரு பேனில் வந்து 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு நெய் சேர்த்துட்டு வெங்காயம், கேரட், அதுக்கப்புறமா உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன், சில்லி ஸ்நாக்ஸ் மிக்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிஸா சாஸ், ஹோம்மேட் பிஸா சாஸ் இருந்துச்சுன்னா அது 1 டீஸ்பூன். அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்த பன்னீர். இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி. மைதா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேபேஜ் லீஃப் நம்ம ஸ்டீம் பண்ணோம்ல, அந்த கேபேஜ் லீஃப் வந்து ஸ்டஃபிங் ஆட் பண்ணிட்டு வீடியோவில் கட்டுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. எண்டில் வந்து மைதா பேஸ்ட் யூஸ் பண்ணி வந்து டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ரோல்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லாவே வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடுமே வந்ததுக்கப்புறமா வந்து ஆயிலேருந்து எடுத்துருங்க. சூப்பரான வந்து கேபேஜ் ரோல் ரெடி. நீங்கள் இந்த ஸ்டஃபிங் தான் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டஃபிங்கில் கூட ரெடி பண்ணலாம். இந்த இஃப்தாருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.